அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி சாம்பார் சாதம், ரச சாதம், மோர் சாதம் மற்றும் நெய் சாதத்துக்கு ஏற்ற உரப்பான சேனக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு எலுமிச்சை அளவு புளியை ஒரு கிணத்துல போட்டுட்டு இதோடைய 200 ml டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு வெந்நீர் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். இது அப்படியே ஊறட்டும். வெந்நீரில் ஊறுறதுனால இது சீக்கிரமே நல்லா ஊறி வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, சீரகம், சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, இதனுடைய கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நைஸாக அரைச்சிட்டு இருந்து இதை ஒரு கிண்ணத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். சேனக்கிழங்க மீடியம் சைஸாக எடுத்து இதை நல்லா சுத்தப்படுத்தி இந்த மாதிரி கட் பண்ணி இந்த குக்கரில் போட்டுட்டு இதனுடைய கரைச்சி வச்ச புளி தண்ணியையும் ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துட்டு தண்ணி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த சேனக்கிழங்கு முழுகிற அளவுக்கு இருக்குமாறு பார்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து இந்த குக்கருடைய மூடியும் விசிலும் போட்டு அடுப்பு ஆன் பண்ணி ஃபுல்லாக வச்சுட்டேன். தொடர்ந்து 3 விசில் வந்த பிறகு அடுப்புலேருந்து இறக்கி வச்சுருங்க. அதுக்கு மேலே வேக வச்சோம்னா குழஞ்சிரும். இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. இதை ஒரு கன்னித்தட்டு மூலமாக இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வானிலை அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது ஒரு நல்ல வாசத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச அந்த தேங்காய் விழுதையும் இதோடையே சேர்த்துட்டு ஒரு கரண்டி மூலமாக கிண்டி விட்டுக்குங்க. இந்த மாதிரி கிண்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், அதையும் இதோடையே சேர்த்துக்குங்க. ஏற்கனவே உப்பு மஞ்சத்தூள் போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக உப்பும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள். இப்போ எல்லாம் கலந்து வர மாதிரி இந்த மாதிரி கிண்டி விட்ட பிறகு அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி வச்ச அந்த சேனக்கிழங்கையும் இதோடையே சேர்த்துக்குங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ இந்த மசாலாவும் இந்த சேனக்கிழங்கும் நல்லா கலந்து வர மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் இந்த சேனக்கிழங்கோட இந்த மசாலா நல்லா கலந்து வந்த பிறகு பச்சை வாசனை போன பிறகு அடுப்புலேருந்து இறக்கிடலாம். அவ்வளவுதான், சூப்பரான சுவையான உரப்பான சேனக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.